Hello friends, welcome back to Play Tamil Up. So நம்ம ஜூலை மந்த்தில் என்னென்ன மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆகுது அண்ட் மெயினாக நம்ம தமிழா இங்கிலீஷா அது எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம டிஸ்பிகபிள் மீயோட 4th பார்ட் இந்த படம் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. தேட்டர்ஸில் வேர்ல்டுலாம் லைக் 3rd ஜூலைலே ரிலீஸ் ஆயிரும். பட் நம்ம இந்தியாவில் 5th ஜூலை தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடியும் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணுற மாதிரியான மூவி அப்படியே பார்த்து ஜாலியாக சிரிச்சுட்டே என்ஜாய் பண்ணுற மாதிரியான மூவி தெரியுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்பிகபிள் மீயோட மூவி எல்லாமே பார்க்கலாம். அண்ட் மெயினாக மினியான்ஸ்னு சொல்லிட்டு தனித்தனியாக அவங்க மூவியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் யார் எந்த கேரக்டர் இருந்தால் கூட நம்ம மெயினாக மினியான்ஸ் தான் ஹீரோஸ். அண்ட் இந்த வாட்டி இந்த மினியான்ஸ்க்கெலாம் ஸ்பெஷல் பவர்ஸும் உள்ளே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 மாதிரியே தான். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே நம்ம படத்தை அப்படியே என்ஜாய் பண்ணி தேட்டரில் பார்த்துடலாம். அண்ட் கண்டிப்பாக படம் செம்மையாக தான் போகுது. இப்போதைக்கு ரீசெண்டாக கொஞ்சம் அனிமேட்டட் மூவிஸ் தான் நல்ல கலெக்ஷன் எடுக்குது. லைக் நம்ம இன்சைட் அவுட் 2 எல்லாம். ஸோ அதே மாதிரி நம்ம டிஸ்பிகபிள் மீ 4th பார்ட் கூட நல்லபடியாக எடுக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சாசேஜ் பார்ட்டியோடைய சீரீஸாக இப்போ கொண்டு வராங்க. அண்ட் டைட்டிலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டோபியான்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் 8 எபிசோட்ஸ் இருக்க போகுது. அண்ட் எல்லாமே நம்ம ஜூலை 11th அன்றைக்கி தான் நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணுறாங்க மல்டி டப் லாங்குவேஜோட. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சாசேஜ் பார்ட்டியோட மூவியும் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, மல்டி டப் லாங்குவேஜ்லாம் பண்ணல. பட் இந்த வாட்டி சீரீஸை கொஞ்சம் மல்டி டப் லாங்குவேஜோட பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் மூவியை பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா சில கேரக்டர்ஸ் அதில் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது ஃபுல்லாகவே அனிமேட்டட்னால அதை பார்த்தா தான் இதெல்லாம் சீரீஸ் பார்க்க முடியும்லாம் கிடையாது. இந்த வாட்டி லைக் மெயின் கான்செப்ட் வந்து எல்லா ஃபுட்ஸும் வந்து பேசுவாங்க, அதுதான் வந்து கான்செப்ட். அண்ட் அதுலேயே வந்து விஷுவல்ஸ் தான் அவங்க பார்ப்பாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டை சாப்பிடலாமா வேணாமான்னு கூட யோசிக்கலாம். ஏன்னா அதில் வந்து நம்ம டார்ச்சர் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதுதான் வந்து மெயின் பிளாட் கிடையாது. அதுக்கப்புறம் சில ஃபன் காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லபடியான ஸ்டோரியோடு கொண்டு வருவாங்க. பட் சீரீஸில் என்ன ஸ்டோரி கொண்டு வராங்க நம்ம அதை பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ட்விஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிக்கலான மூவியோட ரீமேக்கான வெர்ஷன் அகெயின் நம்ம ஜூலை 18th தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது வேர்ல்டு வைட் ஃபுல்லாக. அண்ட் நம்ம இந்தியாவிலையும் நம்ம இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டப்டோட தான் வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் நம்ம தமிழ் டப்பில் கிடையாது. பட் இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கான்செப்ட் வந்து லைக் யூஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டொர்னேடோ அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அதில் வந்து கொஞ்சம் ரேங்கிங் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. அண்ட் இப்போதைக்கு ஒரு ஹை ஸ்கேலான சம்ம பெரிய டொர்னேடோ வந்து வந்துட்டுருக்கு. அண்ட் இவங்கெல்லாம் வந்து ஒரு க்ரூ மெம்பர்ஸ் அது நடுவில் பூந்து அதை வந்து ரெக்கார்ட் அண்ட் ஃபில்ம் பண்ணுவாங்க. அண்ட் அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே. அண்ட் அதுலேயும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸாக அவங்களே வந்து ஒரு காரெல்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரியலாகவே இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அது நியூஸ் ரிப்போர்ட்டிங் வைஸாகவே இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் யூனிக்காக கிரியேட் பண்ணுவாங்க ஸ்டோரி கான்செப்ட் வைஸில். ஸோ அகெயின் அதே தான் வந்து நீங்கள் இன்கேஸ் கிளாசிக்கல் மூவி பார்த்துருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு இது புதுசாக இருக்காது. ஆனால் விஷுவல் வைஸில் வந்து கொஞ்சம் மேபி புதுசாக இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கோப்ரா கையோட எல்லாம் சீரீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்காக குட் நியூஸ். ஏன்னா நம்ம சீசன் 6 ஆனால் பார்ட் 1 தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜூலை 18th. அண்ட் அது என்ன ப்ரோ பார்ட் 1ன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெறும் 5 எபிசோட்ஸ் மட்டும்தான். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இப்போதைக்கு அவங்க சீரீஸே பார்ட்டாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் 5 எபிசோட் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிமைனிங் மேபி நெக்ஸ்ட் மந்தில் ரிலீஸ் ஆயிரும். அண்ட் மெயினாக இது வெறும் நம்ம இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ கோப்ரா கை நானும் வந்து சீசன் 3 and 4 வரைக்கும் நானும் பார்த்துருக்கேன். நல்லபடியாக இருந்தது. ஏன்னா கிளாசிக்கல் மூவிலேருந்து அப்படியே ஸ்டோரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு சீரீஸில் மர்ச் பண்ணாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன கொஞ்சம் ஹீரோ வில்லன்ஸாக மாறிடுவாங்க, வில்லன்ஸ் திருப்பி நெக்ஸ்ட் சீசனில் ஹீரோவாக மாறிடுவாங்க, அது பாட்டுன்னு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கராத்தே அந்த ஃபைட் டோர்னமெண்ட்டெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதுதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சீரீஸில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆர்கேடியன் சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. அண்ட் இந்த படம் நம்ம ஜூலை 19th தான் வந்து ஓடிடியிலே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான். அண்ட் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் ரிலீஸும் ஆகுது. ஸோ இது வந்து ஃபுல் போஸ்ட் அப்போகலிப்டிக் ஹாரர் ஆக்ஷன் கேட்டகிரியான மூவி. அண்ட் மெயினாக நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் உள்ளே நடிச்சிருக்காரு. இந்த தான் நானும் இன்னும் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கல. ஜஸ்ட் அவுட்லைனாக பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் டார்க்கர் டோனோட ஹாரர் அண்ட் த்ரில்லராக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் மூவி ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்த்து எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் மீ ஃபாலிங்னு சொல்லிட்டு இன்னொரு ரொமான்ஸ் கேட்டகிரியான ஒரு மூவி, மியூசிக்கல் கேட்டகிரின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த படம் கூட நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் 19th ஜூலை தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் நம்ம மல்டி டப் லாங்குவேஜோட. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் வந்து நம்ம ஹீரோ ஏதோ ராக் ஸ்டாராக, பட் இப்போதைக்கு அவருக்கு ஆல்பம்ஸ் ஏதோ பெருசாக ஹிட் ஆக மாட்டேங்குது. அண்ட் அதனால் அவர் ஏதோ தனியாக இன்னொரு இடத்துல போயிட்டு அவர் லைஃபே வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாராம். பட் அந்த லைஃப் சேஞ்சிங்கில்
அவங்க பார்ட்னர் ஏதோ புதுசாக கிடைக்கிறாங்க, ஏன்னா அதான் ரொமான்ஸ் கேட்டகிரி. ஸோ ட்ரெய்லர் வைஸாக இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. பட் திருப்பியும் அவர் வந்து கம்பேக் ஆகிறாரா இல்லையா நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லைக் மந்த்லி 1 or 2 மூவிஸ் ஆச்சு ரொமான்ஸ் கேட்டகிரியில் அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டான அப்படியே ஸ்டோரி லைனில். அண்ட் இந்த வாட்டி கொஞ்சம் மியூசிக்கல் கேட்டகிரியில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த மினிஸ்ட்ரி ஆஃப் அன்ஜென்டில்மென்லி வார்ஃபேர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு படம் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருந்தது. பட் நம்ம இந்தியாவில் இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகலை. பட் இப்போ நம்ம டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ப்ரைம் வீடியோவில் 25th ஜூலை தான். ஸோ அண்ட் நல்ல விஷயம் என்னென்னா நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் மெயினாக நம்ம ஹென்ரி கேவில் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் அவர் கூட வந்து நம்ம ஆலன் ரிச்சனும் நடிச்சிருக்காரு. இவர் தான் நம்ம ரீச்சர் சீரீஸில் ஹீரோ. ஸோ அவங்க 2 பேருக்காகவே கண்டிப்பாக படத்தை பார்க்கலாம். அண்ட் படம் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் பழைய பீரியட் லைக் நம்ம வேர்ல்டு வார் டைமான டியூரேஷன் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் சில ஜென்டில்மென்ஸ் எல்லாம் சில மிஷின்ஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்க. அண்ட் அதை வந்து எப்படி சக்ஸஸாக அது எப்படி போயிருக்குன்னு அந்த நம்ம படம் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆக்ஷன் வைஸில் படத்துக்கு நல்லாவே ரேட்டிங்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ்லாம் தந்திருக்காங்களா, ஸோ அதுக்காகவே நம்ம டெஃபினட்டாக பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலி நம்ம மார்வலோட டெட்பூல் அண்ட் வோல்வெரின் மூவியும் ரிலீஸ் ஆகுது 26th ஜூலை. அண்ட் இதுதான் இருக்கலே ஒரு ஹைப்பான மூமெண்ட்டு. ஏன்னா நம்ம மார்வல் ஜீசஸ் வராரு, வேறு யார் நம்ம டெட்பூலே தான். ஸோ நம்ம டெட்பூலோட தான் 3rd பார்ட். ஆனால் நம்ம வோல்வெரின் பார்க்கணுன்னா நீங்கள் எக்ஸ்மென் ஃபுல்லாக பார்த்துருக்கணும். அப்போ தான் நம்ம ஹியூ ஜாக்மேன் நடிச்ச அந்த வோல்வெரின் கேரக்டர் பற்றி இங்கே நல்லபடியாக தெரிஞ்சிக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் இந்த வாட்டி இவர் அகைன் வோல்வெரின் கேரக்டரே தான் வராரு. ஆனால் இது கொஞ்சம் வேறு டைம் லைனில் இருக்க மாதிரியான கான்செப்ட் கூட இருக்கலாம். பட் ஓகே, நம்ம மூவியை ஃபுல்லாக பார்ப்போம், அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் படம் அல்டிமேட்டாக இருக்க போது இப்போதைக்கு நம்ம இன்சைட் அவுட் மேபி 1 பில்லியன் மார்க்கெட் டச் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதுதான் இப்போதைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்குது நம்ம 2024 ரிலீஸ் ஆன மூவிஸில். ஸோ அந்த ரெக்கார்டை நம்ம டெட்பூல் அண்ட் வோல்வெரின் மேக்ஸிமம் நிறைய சான்சஸ் இருக்குது பிரேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஹைப் பயங்கரமாக இருக்குது படத்துக்காக. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம ஜூலை மந்தில் மெயினாக ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ் அண்ட் சீரீஸ். அண்ட் இது மட்டும் தான் கிடையாது, நடுவில் இன்னும் எக்கச்சக்கமான மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆகிறோம் வேறு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில். இப்போதைக்குலாம் கொஞ்சம் எக்ஸாக்டான ரிலீஸ் டேட்டோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது நடுவில் வேறு ஏதோ மூவிஸ் அண்ட் சீரீஸ் எல்லாம் வந்தால் நம்ம ரீசன்ட் தமிழ் டபிள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். பை த வே, இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. And that's all guys. Keep watching, keep supporting Play Tamil Dub. See you in next video. Bye guys.